இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஆரோக்கியமான எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். கருப்புளுந்து சட்னி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய விட்டுக்கோங்க. 1/4 கப் கருப்புளுந்து போட்டுட்டு 3 வரமிளகாய் போட்டுட்டு உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா செவந்ததுக்கு அப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு சின்ன துண்டு புளி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நம்ம தாளிச்சிடலாம். வதக்கின கடாயிலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளிச்சதை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். சுவையான ஆரோக்கியமான கருப்புளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.